கேட்டா மக்கள்கிட்ட 70 வருஷமா அப்ப மக்கள்கிட்ட கேட்கலையாங்கன்னு. இப்ப 70 வருஷமா நம்மளாம் மக்கள் இல்லையா? ஐயா, இந்த யாத்திரை முடியும் பொழுது 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை உங்களுடைய கையில் இருக்கும். காவல்துறை எப்படி சீர்படுத்தும், விவசாயம் எப்படி சீர்படுத்தும், கல்வியை எப்படி அடியோடு மாற்றும், லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசை எப்படி உருவாக்கி காட்டும். உடனே சொல்லிட்டோம் ஐயா. டாஸ்மாக் பத்தி பேசியாச்சு. முதல் ஆண்டு 1/3 டாஸ்மாக் போயிடும். 2வது ஆண்டுல அடுத்த 33% போயிடும். 3வது ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு டாஸ்மாக் இருக்காது. என்ன இருக்கும் என்றால் முதல் நாள் முதல் கையெழுத்து கள்ளுக்கடைகளை கொண்டு வந்தது. ஏதோ முதல் கையெழுத்தே டாஸ்மாக் எடுத்துவாங்க முடியாது. சும்மா நம்ம பிராக்டிகலா பேசுற வாய்ப்பு வந்து பேசிட்டு போக கூடாது. முதல் நாள் முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிக்க முடியாது. ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்களை காப்பாற்றணும். டாஸ்மாக்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும். அவங்கள பேசிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியாது. டாஸ்மாக்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும். மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் பண்ணணும். முதல் வருஷம் 33%, 5500 கடை இருக்கு. 3ல் ஒரு பகுதியை முடியும். 2வது வருஷம் 66% கடையை முடியும். 3வது வருஷம் 100%. 3 ஆண்டுகளில் கள்ளுக்கடையை திறந்து விடுவோம். கள்ளுக்கடையில் வரக்கூடிய வருமானம் 50% விவசாயிக்கு, 50% அரசு. முடிந்து போச்சு. 10 பனைமரம் வச்சிருக்கீங்களா? 10 பனைமரம் வச்சிருக்கீங்க. பனைமரத்துல கல்லு கட்டுறீங்களா? உங்களுக்கு மாதத்திற்கு இவ்வளவு பணத்தை அக்கௌண்ட்ல நாங்க போட்டுறோம். எப்படி விவசாயி வருடத்திற்கு 6000 ரூபாய் உங்களுக்கு கௌரவ நிதியாக கொடுக்கிறாங்களோ, 10 பனைமரம் இருக்கு. ஒரு விவசாயி 10 பனைமரத்துல கல்லு வருதுன்னா மாதம் உங்களுக்கான சம்பளம் உங்க வங்கி கணக்கு கொண்டு வரலையா? அது போட்டோ எடுத்து 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து அதை கலைஞர் நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாங்கல்ல, வெள்ள நீர் 6000 ரூபாய் நம்மளது கவர் மட்டும் அவரு. அந்த காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்த ஐயா. அதனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். அது நடக்க வேண்டும் என்றால் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை வந்து அமர வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆரணி பாராளுமன்ற தொகுதியில நமக்கு நிச்சயமாக இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து மிக பொறுமையாக, கம்பீரமாக, அற்புதமாக இந்த யாத்திரைகளை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நின்று கொண்டிருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, நமக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி பாரத புகழ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.